பண்டைய இந்தியா கேள்வி மற்றும் பதில் விளக்கத்துடன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோவுக்குள் போகலாம். 1. சிந்து சமவெளி நாகரிகம் எப்போது தோன்றியது? பதில் கிமு 2500. விளக்கம்: இது உலகின் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பகுதிகளில் பரவியது. சிந்து சமவெளி நாகரிகத்தின் முக்கிய நகரங்கள் என்ன? பதில் ஹரப்பா, மொஹெஞ்சோதாரோ. விளக்கம்: இந்த நகரங்கள் திட்டமிட்ட நகரமைப்பு மற்றும் வடிகால் அமைப்புக்காக புகழ்பெற்றவை. சிந்து நாகரிக மக்கள் எந்த தொழிலில் ஈடுபட்டனர்? பதில் விவசாய மற்றும் வர்த்தகம். விளக்கம்: கோதுமை, பார்லி போன்ற பயிர்களை பயிரிட்டு வெளிநாடுகளுடன் வர்த்தகம் செய்தனர். வேத காலம் எப்போது ஆரம்பமானது? பதில் கிமு 1500. விளக்கம்: ஆரியர்கள் இந்தியாவுக்கு வந்த பின் இந்த காலம் தொடங்கியது. வேதங்கள் என்ன? பதில் பண்டைய இந்து சமய நூல்கள். விளக்கம்: ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வணவேதம் ஆகியவை முக்கியமானவை. வர்ண அமைப்பு என்றால் என்ன? பதில் சமுதாயத்தை 4 பிரிவுகளாக பிரிக்கும் முறை. விளக்கம்: பிராமணர், க்ஷத்ரியர், வைஷ்யர், சூத்திரர் என பிரிக்கப்பட்டது. பௌத்த சமயம் யாரால் தொடங்கப்பட்டது? பதில் கௌதம புத்தர். விளக்கம்: அவர் சமாதானம், அஹிம்சை மற்றும் நடுநிலை வாழ்க்கையை போதித்தார். ஜெயின சமயம் யாரால் பரப்பப்பட்டது? பதில் மகாவீரர். விளக்கம்: அஹிம்சை மற்றும் சுய கட்டுப்பாட்டை முக்கியமாக கூறினார். மௌரிய பேரரசை நிறுவியவர் யார்? பதில் சந்திரகுப்த மௌரியர். விளக்கம்: இந்தியாவின் முதல் பெரிய பேரரசை உருவாக்கினார். அசோகர் ஏன் புகழ்பெற்றவர்? பதில் கலிங்க போருக்குப் பிறகு அஹிம்சையை ஏற்றார். விளக்கம்: போரை தவிர்த்து பௌத்த சமயத்தை பரப்பினார். குப்த காலம் ஏன் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது? பதில் கலை, அறிவியல் வளர்ச்சி காரணமாக. விளக்கம்: கணிதம், விண்வெளி அறிவியல், இலக்கியம் ஆகியவை மிகுந்த வளர்ச்சி பெற்றன. பூஜ்யம் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? பதில் ஆரியபட்டர். விளக்கம்: கணிதத்தில் பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தியது. ஹரப்பா நாகரிகம் எந்த நதிக்கரையில் அமைந்தது? பதில் சிந்து நதி. விளக்கம்: சிந்து நதியை சுற்றி இந்த நாகரிகம் வளர்ந்ததால் இதற்கு அந்த பெயர் வந்தது. மொஹஞ்சோதாரோ என்பதன் அர்த்தம் என்ன? பதில் இறந்தோரின் மேடு. விளக்கம்: இந்த நகரம் பின்னர் கைவிடப்பட்டதால் இந்த பெயர் வழங்கப்பட்டது. சிந்து நாகரிகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட முக்கிய கட்டிடம் என்ன? பதில் பெரிய குளம், கிரேட் பாத். விளக்கம்: இது சுத்தம் மற்றும் மத நிகழ்வுகளுக்கு பயன்படுத்தப்பட்டது. சிந்து மக்கள் எந்த எழுத்து முறையை பயன்படுத்தினர்? பதில் இன்னும் படிக்கப்படாத எழுத்து. விளக்கம்: இந்த எழுத்து முறையை விஞ்ஞானிகள் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. வேதங்களில் மிக பழமையானது எது? பதில் ரிக்வேதம். விளக்கம்: இது பாடல்கள் மற்றும் ஸ்தோத்திரங்களை கொண்டுள்ளது. உபனிஷத்துகள் எதை பற்றியது? பதில் தத்துவம் மற்றும் ஆன்மீகம். விளக்கம்: மனித வாழ்க்கையின் அர்த்தம் மற்றும் ஆத்மா குறித்து விளக்குகிறது. மகாஜனபதங்கள் என்றால் என்ன? பதில் பெரிய அரசுகள். விளக்கம்: பண்டைய இந்தியாவில் 16 முக்கிய அரசுகள் இருந்தன. அவை: அங்கம், சம்பா, பீகார் மாநிலம், பாகல்பூரில்; மகதம், ராஜகிரகம், இது பின்பு பாடலிபுத்திரம், பீகார் மாநிலம், பாட்னா மற்றும் கயா; காசி, வாரணாசி, உத்திரப்பிரதேச மாநிலம், வாரணாசியில்; கோசலம், சிராவஸ்தி, உத்திரப்பிரதேச மாநிலம், அயோத்தி; வஜ்ஜி, வைசாலி, பீகார் மாநிலம், வைசாலி; மல்லம், குசிநகரம் மற்றும் பாவா, உத்திரப்பிரதேச மாநிலம், தேவரியா; சேதி, சுக்திமதி, மத்திய பிரதேச மாநிலம், புந்தேல்கண்ட்; வத்சம், கௌசாம்பி, உத்தரப்பிரதேச மாநிலம், அலகாபாத்; குரு, இந்திரபிரஸ்தம், டெல்லி மற்றும் ஹரியானா; பாஞ்சாலம், அஹிச்சத்ரா மற்றும் காம்பில்யா, உத்தரப்பிரதேச மாநிலம், ரோஹில்கண்ட்; மத்சயம், விராட் நகரம், ராஜஸ்தான் மாநிலம், ஜெய்ப்பூர்; சூரசேனம், மதுரா, உத்தரப்பிரதேச மாநிலம், மதுரா; அஸ்மகம், போதனா, தென்னிந்தியா, இது கோதாவரி ஆற்றங்கரை; அவந்தி, உஜ்ஜயினி மற்றும் மகிஷ்மதி, மத்திய பிரதேச மாநிலம், மால்வா;
காந்தாரம், தக்ஷசீலம், பாகிஸ்தானில் ராவல்பிண்டி. காம்போஜம். மகத அரசின் தலைநகர் என்ன? பதில்: பாடலிபுத்திரம். விளக்கம்: இது பின்னர் மௌரிய பேரரசின் தலைநகரமாகவும் இருந்தது.